Hello guys, welcome back to my channel MedLabs. I am Lavanya, a final year MBBS student. So today's video is about how to study forensic medicine in just 10 days. So first வந்து forensic medicine படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ பிளான் வந்து 10 days பிஃபோர் த எக்ஸாம் எப்படி வந்து படிக்கலாம், எப்படி ரிவைஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும், எப்படிலாம் எக்ஸாமில் எழுதணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் இதில் நான் தர சின்ன சின்ன டிப்ஸு எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரன்சிக் மெடிசன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃப்ரம் புக்ஸ். ஸோ புக்ஸ் நான் என்ன புக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக் வந்து நாராயணா ரெட்டி. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் நாராயணா ரெட்டி ஸ்டாண்டர்ட் புக்கில் படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ரிவைஸ் பண்ணுறது கூட அங்கே ஈஸி தான். இல்லைனா எக்ஸாமுக்கு டே பிஃபோர் எக்ஸாம் நீங்கள் ரீட் பண்ணணும், எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னா ராஜேஷ் பட்டாலி அந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராஜேஷ் பட்டாலி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளான், ஸ்டடி பிளான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாரன்சிக் மெடிசனை 4 பார்ட்ஸை வந்து பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸிகாலஜி. ஸோ இன் டாக்ஸிகாலஜி எப்படி வந்து டாக்ஸிகாலஜியை வந்து படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அந்த நோட் ஷீட்டில் வந்து எல்லா பாய்சனிங்கும் வந்து நம்ம வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபி பாய்சனிங் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஷீட்டில் ஓபி பாய்சனிங், அதோட இன்ட்ரடக்ஷன், அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், எனி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி பாய்சனிங்கில் வந்து கார்லிக் ஓடர் இருக்கும், இல்லை கெரோசின் லைக் ஸ்மெல், அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். தென் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஒரு 2 லைன். அதுக்கப்புறம் ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதுக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சோம்னா ஃபைனலாக ரிவைஸ் பண்ணும்போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்டிடோட், ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட்டை ஏதாவது இருக்குன்னா ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு ஷீட்டில் இருக்கும்போது ஸோ ஃபைனலாக ரிவிஷன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டாக்ஸிகாலஜிக்கு வந்து 3 to 4 days வந்து நீங்கள் அலாட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ டாபிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 days டாக்ஸிகாலஜிக்கு ஒரு 3 days அந்த மாதிரி வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டெத். ஸோ இந்த டாபிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னா, ஏஜ் ஐடென்டிஃபிகேஷன், செக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன், எக்ஸ்ரேஸ் ரீடிங், ஸோ இந்த மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிற டாபிக்ஸ். அதுக்கப்புறம் டெத்து. ஸோ டெத்தில் வந்துட்டு ஹேங்கிங்கு, ஸ்ட்ராங்குலேஷன், ட்ரௌனிங், ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஸோ சிம்பிளாக வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2, வெட் ட்ரௌனிங்னா என்ன, ட்ரை ட்ரௌனிங்னா என்ன, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கேட்பாங்க. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸுவல் அஃபென்சஸ் டாப்பிக்கில் வந்து பிஎன்எஸ் ஆக்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரீசெண்ட் டைம் கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா, ஸோ பிஎன்எஸ் ஆக்டோட இது நம்பர் கொடுத்துட்டு 73, 74 அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து டைரெக்டாக இருக்காது. ஸோ பிஎன்எஸ் ஆக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் ஷீட் வந்து போட்டு அதில் வந்து எல்லா பிஎன்எஸ் ஆக்டையும் எழுதி வச்சுக்கோங்க. அது டெய்லி ரிவைஸ் பண்ணணும். ஸோ டில் எக்ஸாம் போகிற வரைக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணணும், ஈஸியாக மறந்துடுவோம். ஸோ பிஎன்எஸ் ஆக்ட் வந்து கன்ஃபியூசிங் கூட, அதோட பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸுவல் அஃபென்சஸ் வந்து பிஎன்எஸ் தான். அப்புறம் எனி செக்ஸுவல் டீவியேஷன்ஸு, பர்வர்ஷன்ஸ், அது மாதிரியான சில ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கணும். எம்சிக்யூஸில் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ், ஃபயர் ஆர்ம் இன்ஜுரிஸ் வந்து சும்மா இதான இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டேன். பட் எங்களுக்கு அது 15 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபயர் ஆர்ம் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபயர் ஆர்ம் இன்ஜுரிஸ் கொஸ்டின்லாம் வந்துட்டு விட்டுறவே கூடாது. ஸோ 15 மார்க் கூட கேட்கலாம். ஸோ ரைஃபிள்ஸு, அதோட புல்லட்டு, ஸோ அதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எம்சிக்யூவில் இருக்கும். ஸோ அதனால் ஃபயர் ஆர்ம் இன்ஜுரிஸு, தெர்மல் இன்ஜுரிஸ், பர்ன்ஸ்,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் இன்ஜுரிஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து தரவு பண்ணிக்கணும். தென் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸில் வந்து டெஃபனிஷன், அப்ரேஷன் என்ன, லேசரேஷன் என்ன, அந்த மாதிரியான கன்ட்யூஷன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் வந்து டைரெக்டாக கேட்பாங்க. ஸோ டெத் அண்ட் இட்ஸ் காசஸில் போஸ்ட்மார்ட்டம் சேஞ்சஸ், ரைகர் மார்டிஸ், லீவர் மார்டிஸ் அதெல்லாம் படிக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ஸ்டெய்னிங் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் சினாரியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ இவ்வளோ தான் டாபிக்ஸ். ஸோ அலோகேஷன் டேஸ் எப்படி அலாட் பண்ணலான்னா, ஸோ உங்களுக்கு எது டாபிக் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் வந்து கொஞ்சம் அதிக டேஸ் எடுத்துக்கோங்க. 3 days 4 days அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ப்ரிஃபர் ஆகுது டாக்ஸிகாலஜிக்கு வந்து 3 days நான் வந்து அலாட் பண்ணுவேன். இன்ஜுரிஸ்க்கு வந்து 2 days, அப்புறம் செக்ஸுவல் அஃபென்சஸ்க்கு 3 or 2 days, ஐடென்டிஃபிகேஷன் டெத்துக்கு 1 days. மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ்னு சிலது இருக்கும். அது வந்து அப்படின்னா ஃபாரன்சிக் சைக்காட்ரி, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்கிறது, ஸோ இல்லாட்டி பிளட் ஸ்டெயின்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஐ அலாட் 1 day. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த டாபிக் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான டாபிக் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். என்னென்னா மெடிக்கல் இட்டிக்வேட்டர், மெடிக்கல் லாஸ், மெடிக்கல் எத்திக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங் டாபிக் தான். ஸோ இது ஓனாக எழுத முடியாது. ஸோ அதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக எழுதுவோம். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் அதுக்கு தேவை. ஸோ அவ்வளோதான் ஸ்டடி பிளான். ஸோ இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி எல்லா டாபிக்ஸையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு டு ரைட் இன் எக்ஸாம். ஸோ எக்ஸாமில் வந்து நம்ம ஸோ படிக்கிறது வந்து 50%னால் 50% வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது தான். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஷன் கரெக்டாக அழகாக இருந்துச்சுன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். குட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து குட் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸிகாலஜி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் எப்படி என்ன மாதிரியான எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஓபி பாய்சனிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி பாய்சனிங் வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும், ஃபஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்துட்டு ஓபி பாய்சனிங்னா என்ன, ஸோ அதோட காம்பவுண்ட்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் காம்பவுண்ட், அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதோட ஸ்மெல், அந்த மாதிரியான திங், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அதில் வருது, ஸோ எப்படி டைப்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதோட டைப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில பாய்சனிங்க்கெலாம் வந்து டிஃப்ரென்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட் ஒவ்வொரு பாய்சனிங்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் பாய்சனிங்காக எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி தான் இருக்கும், எது நியூரோடாக்சிக், எது ஹீமோடாக்சிக், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அதனால் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பாய்சனிங் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ அது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. நிமோனிக்ஸ் வந்து நிறையா வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிமோனிக்ஸ் இருக்கும்போது நம்மளால் மறக்க முடியாது என்னென்ன காம்பவுண்ட்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து நிறைய நிமோனிக்ஸ் வந்து எழுதணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுனாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் ஆன்டிடோட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் வந்து ஆன்டிடோட் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிடோட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மார்க். ஸோ ஆன்டிடோட் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், தென் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்டம், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அண்ட் ஃபைனலி மேனேஜ்மெண்ட். இந்த 5 டாபிக்ஸில் வந்து நம்ம வந்து சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ப்ரெசென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜுரிஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு என்ன மாதிரி எழுதணும்னா, ஸோ மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்னால் அப்ரேஷன், அகெயின் அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர் டெஃபினிஷன். எனி மெடிக்கல் எத்திக்ஸ்னால் அதோட டெஃபினிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரேப்புக்கெல்லாம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும் டெஃபினிஷன், அது வந்து எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் அதோட என்ன கொஸ்டின் சப்ஹெட்டிங்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் பேப்பரில் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்து எப்படிலாம் எழுதலாம்னா பாயிண்ட் வைஸ் எழுதணும். நிறையா சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதலாம், அது ஒரு டைப். இல்லைனா ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து அதிகமாக போடுங்க. எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் என்னோடய ப்ரொஃபஸர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஃப்ளோ சார்ட்ஸ் எழுதணும். ஸோ எதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா அது இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லாட்டி அது ரிலேட்டடான டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபயர் ஆர்ம் இன்ஜுரிஸ் கொஸ்டின் வருதுன்னா
ஸோ அதுக்கு ஒரு புல்லட், இப்போ ரைஃபிள் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குன்னா ரைஃபிளோட புல்லட் வந்து நீங்கள் வரையலாம், இல்லை கன் உங்களுக்கு வரைய தெரியும்னா வரையலாம். அந்த மாதிரி டயக்ராம்ஸ் ரிலேட்டட் டயக்ராம்ஸ், அதோட என்ட்ரி உண்டு எக்ஸிட் உண்டு, அதுக்கெல்லாம் சில டயக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ டயக்ராம்ஸ் போடணும் மெயினாக. இல்லாட்டி சப்ஹெட்டிங்ஸ் போடுறது, இல்லை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணணும், இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட் வேர்டு, இப்போ ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட் ஃபார் ஓபி பாய்சனிங் நம்ம சொல்லுவோம்ல, ஆக்ஸைம்ஸ் குரூப்பு, அந்த ஆக்ஸைம்ஸ் குரூப்பெல்லாம் நம்ம எழுதுகிறோம், இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிடியூட் ஏதாவது எழுதுறீங்கன்னா அதுக்கான பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்டிங், ஃப்ளோ சார்ட்ஸ், அப்புறம் டயக்ராம்ஸ் போடுறது, சப்ஹெட்டிங்ஸ் எழுதுறது, பாயிண்ட் வைஸாக எழுதுறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீட் ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும். ஸோ ரொம்ப அடித்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேணாம். ஸோ கரெக்டான பாயிண்டில் எழுதணும். பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து 2 to 3 pages இஸ் மோர் தென் எனஃப். இப்போ வந்து பேஜ் ஃபில் பண்ணால் தான் மார்க் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ பேஜ் ஃபில் பண்ணுறது விடாமல் உங்களோட கண்டென்ட் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்றது வந்து இருந்துச்சு. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டென்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பேஜ் ஃபில் பண்ண கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ 2 to 3 pages தான் 5 mark கொஸ்டின். நான் வந்து பேஜஸ் சொல்கிறேன். வேணும்னா 2 to 3 pages இஸ் மோர் தென் எனஃப். இல்லை 15 mark கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 8 pages, 8 to 10 pages வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து டயக்ராம்ஸ், ஹெட்டிங்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கேட்குறத விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கதை மாதிரி எழுதணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அலோகேட் பண்ணி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரெசன்டேஷன். போனஸ் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும் டே பிஃபோர் த எக்ஸாம். கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிவைஸ் பண்ணோன்னா உங்களுக்கு எங்கேருந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு பிவைக்யூஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பர்சனலாக பண்ணுவேன்னா, ஸோ பிவைக்யூஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருவேன் புக்கில். ஸோ எல்லா பிவைக்யூஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் புக்லேயே வந்து மார்க் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த பிவைக்யூ வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரியோ ஒரு பிடிஎஃப் மாதிரியோ மேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ பிவைக்யூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதனா டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்காமல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. அதே கொஷின் தான் கேட்பாங்க. நான் வந்து பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா பிவைக்யூஸ் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு டே பிஃபோர் த எக்ஸாம் ஃபஸ்ட்டு பிவைக்யூஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த கொஸ்டின் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கோங்க. பிவைக்யூஸ் வந்து இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கணும். பிவைக்யூஸ்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. அதில் வந்து நான் பர்சனலாக லாஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணேன், எம்சிக்யூஸ் கூட பிவைக்யூஸ் வந்து நான் போட்டேன். ஸோ எம்சிக்யூஸ் கூட எல்லா எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ எம்சிக்யூ என்னென்ன டாபிக்ஸ் வந்து வருது அப்படின்றத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதில் வந்து ஃபாரன்சிக் மெடிசன் ஒரே பேப்பர் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து 1 dayல ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ டாக்ஸிகாலஜிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் எல்லா டாபிக்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஒரே நோட் ஷீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. பிஎன்எஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ ஹாவ் ஃபாலோட் டூரிங் மை எக்ஸாம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி நிறையா மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. இல்லை இன்னும் இந்த டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.